வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். கூச்சல் எனக்குள். நான் படம் பார்த்துட்டேன். படம் பார்க்கும்போது நிறைய கேள்வி எனக்குள்ள இருக்கு. அதில் நான் ஒரு ஃபர்ஸ்ட் கேள்வி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போதே அந்த ஃபர்ஸ்ட் ஆந்தையை காமிக்கிறீங்க. அந்த சீன்லாம் நல்லா பியூட்டிஃபுல்லா பண்ணிருக்கீங்க. அந்த ஆந்தையை காட்டுறதுக்கு என்ன ரீசன் நான் தெரிஞ்சுக்கலாமா? அந்த ஆந்தைன்றது வந்து அந்த ஹீரோ அங்க உட்காந்துட்டு இருக்கான்ல, அவன் வந்து என்ன மாதிரி மைண்ட் செட்ல உட்காந்துட்டு இருக்கான், ஒரு கன்ஃபியூஷனான ஒரு மைண்ட் செட்ல உட்காந்துட்டு இருக்கான். சரி. அப்போ அந்த ஆந்தைன்றது என்னன்னா, அந்த ஆந்தை வந்து ஒரு இந்த சமூகம் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த படத்துல வந்து 2 ஸ்டோரி வந்து பேரலா டிராவல் ஆகும். அதுல வந்து அந்த ஆந்தை வந்து நம்ம சமூகமாவும் பார்க்கலாம், இல்ல நமக்குள்ள இருக்கிற நம்ம கன்ஃபியூஷனா இருக்கும்போது நம்ம ஒரு தப்பான முடிவு எடுக்க முயற்சி செய்யும் போது அப்ப நமக்குள்ள வெளிப்படுற ஒரு கேரக்டராகவும் பார்க்கலாம். இந்த சமூகம் வந்து நம்மள எப்பயுமே ஒரு கன்ஃபியூஷனா இருக்கணும்னா யூஸ் பண்ணிக்க தயாரா இருக்கு. அப்ப அந்த ஆந்தை வந்து இந்த சமூகம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கு. இவன் எப்ப இவன் கன்ஃபியூஷனா இருக்கான், அவனை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்ல இருக்கு. அந்த சமூகத்தோட வெளிப்பாடு தான் அந்த ஆந்தையா நம்ம வச்சிருக்கோம். சூப்பர் சூப்பர், ரொம்ப தெளிவா சொன்னீங்க, நல்லா இருந்தது. அடுத்த கொஸ்டின் என்னன்னா, எல்லார் முகத்திலயும் வந்து அந்த மாஸ்க் வந்து ஒரு ஷாட் காட்டும் போது எல்லாரும் முகத்திலயுமே அந்த மாஸ்க் இருந்துச்சு. அதுக்கு என்ன அர்த்தம் தெரிஞ்சுக்கலாங்களா? அதான் சொன்னல, இது வந்து மேலோட்டமா பார்க்கும்போது இது வந்து என்ன மாதிரி ஸ்டோரினா, ஒரு அதிகாரத்தை எதிர்த்து அதிகாரத்தின் வர்க்கத்துக்கும் கீழே இருக்கிற மக்களுக்கும் நடக்கிற சண்டை மாதிரி இருக்கும். ஆக்சுவலா இது உள்ள போய் பார்த்தோன்னா, நல்லா டீப்பா வாட்ச் பண்ணா, இது வந்து நமக்குள்ள ஹீரோ இருக்கான், அவனுக்குள்ள நடக்கிற போராட்டம் தான். இந்த கனவுல நடக்கிறது அது அவனுக்குள்ள நடக்கிற போராட்டம். அப்படி இருக்கும்போது அந்த 5 கேரக்டருமே அவனுக்குள்ள இருக்கிற கேரக்டர்னு எப்படி வெளிப்படுத்துறதுன்னா, அவன் வந்து ஹீரோ வந்து கொள்ளையடிக்க போறான்னும் போது அவன் ஒரு மாஸ்க் யூஸ் பண்ணிருப்பான். அந்த மாஸ்க் வந்து அவன், அந்த மாஸ்க் என்ன கான்செப்ட்ல வச்சோன்னா, அந்த மாஸ்க் தான் அவன். அப்போ மீதி இருக்க எல்லா கேரக்டரும் அந்த மாஸ்க் நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இது எல்லாமே அவனுக்குள்ள இருக்க கேரக்டர். ஒரு கேரக்டர் வந்து பயந்தாங்கலியா இருக்கும், ஒரு கேரக்டர் வந்து சந்தர்ப்பவாதியா இருக்கும், ஒரு கேரக்டர் வந்து கையால அதிகாரம் இருந்தோம் கேரக்டரா இருக்கும். இப்போ வந்து அந்த 3 கேரக்டர் வந்து செத்துடுறாங்க. அந்த 3 கேரக்டர் வந்து அழிச்சிட்டான். இப்போ இருக்கிறது அவனுக்குள்ள நல்லவனா இல்ல கெட்டவனான்ற போராட்டம் மட்டும்தான். இப்ப அந்த 2 கேரக்டருக்குள்ள நடக்கிறது அப்படின்றத வெளிப்படுத்துறதுக்காக அந்த மாஸ்க் வந்து இது எல்லாமே அவனுக்குள்ள இருக்கிற கேரக்டர், இது எல்லாமே அவன் தான் அப்படின்னு காட்டுறதுக்காக மாஸ்க் யூஸ் பண்ணும். மாஸ்க் வந்து உடஞ்சிருச்சு, எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு. சரி, என்னடா பண்ணலாம்? இப்போ ஸ்கிரிப்ட்ல வந்து அப்படிதான் இருக்கு. ஷாட் வந்து சிங்கிள் ஷாட், அப்படியே போயிட்டு அங்க ஃபர்ஸ்ட் அவரை காட்டுவோம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அந்த என்ன பண்றதுன்னா 2 மாஸ்க் தான் இருக்கு, 3 மாஸ்க் தான் இருக்கு, 4 மாஸ்க் வேணும், 3 தான் இருக்கு. என்ன பண்ணலாம்னா, ஃபர்ஸ்ட் அந்த கேரக்டருக்கு வந்து அந்த மாஸ்க் வந்து நாங்க ஷாட் எடுத்துட்டு அங்க இருந்து அப்படியே டிராவல் ஆகும். டிராவல் ஆகி செகண்ட் கேரக்டர் வரும். செகண்ட் கேரக்டர் டிராவல் ஆகும்போது தேர்ட் கேரக்டர் வரும்போது என்ன பண்ணுவோம்னா, நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டர் வச்சு அந்த மாஸ்கை எடுத்துட்டு அந்த டிராவல் இருக்குல்ல, இந்த டிராவலுக்குள்ள வந்து என்ன பண்ணீங்கன்னா அந்த மாஸ்க் வந்து அந்த போலீஸ்கார் போடுற மாதிரி வச்சுட்டு, இந்த 3 டிராவல் முடிஞ்ச அப்புறம் டக்குன்னு டில்ட் பண்ணி பார்த்தோம்னா அவர் போலீஸ்காரும் போட்டிருப்பாரு. ஏதோ ஒண்ணு மிஸ் ஆயிடுச்சு, அந்த டைம்ல எங்களால வந்து யூஸ் பண்ண முடியல. அது வந்து ஒரு காடு, அது ஏரியாவே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப வில்லேஜ், அது அங்க எதுவுமே நமக்கு கிடைக்காது அந்த டைம்ல. அப்புறம் லாஸ்டா அதை சொல்லும் போது அதை வந்து நாங்க மாத்தி இப்படி ஒரு வேலை பண்ணோம். ஆனா நீங்க பார்க்கும் போது அதுக்கான டிஃபரன்ஸ் எதுவுமே தெரியாது. சிங்கிள் ஷாட் அது. பட் ஆனா அந்த மாஸ்க் வந்து அந்த லாஸ்ட்ல ஒருத்தர் இருப்பாரு, அந்த கேரக்டர்ல இருந்து அந்த மாஸ்க் கடகடன்னு எடுத்து வச்சு போட வச்சு எடுத்தோம். அது ஒரு நல்ல வேலை பாத்துருக்கீங்க. அந்த படத்துல 2 சிங்கிள் ஷாட் யூஸ் பண்ணுவோம். சிங்கிள் ஷாட்னா அதுதான் நான் உங்ககிட்ட கேட்கறேன்னு நினைச்சேன். இந்த அந்த பாட்டில் வச்சுட்டு அவர்கிட்ட போயிட்டு உட்காந்து பேசுறாருல்ல, அப்ப கூட இந்த ட்ராலி போட்ட ரவுண்ட் ட்ராலி போட்ட மாதிரி எல்லாம் எடுத்துருந்தீங்க பாருங்க, அதெல்லாம் எப்படி பண்ணீங்க? அது கேட்கலாம்னு நினைச்சேன். அது வந்து சிங்கிள் ஷாட்ல கன்வே பண்ணலாம்னு சொல்லிட்டு தான் நானே கேமராமேன்ட்ட சொன்னேன். உங்களோட ஐடியாவா இல்ல கேமராமேனோட ஐடியாவா? இது சிங்கிள் ஷாட் பண்ணணும்ன்றது என்னோட ஐடியா. அதை நான் வந்து கேமராமேன்ட்ட சொல்லும்போது அவரோட ஐடியா கொடுத்தாரு. அது என்ன நம்ம பண்ணோம்னா, ஸ்கிரிப்ட்ல என்ன இருந்துச்சுன்னா, ஹீரோ வந்து பாத்தீங்கன்னா அந்த வில்லன் கேரக்டர் வந்து நெகட்டிவ் சைடு வந்து கன்வின்ஸ் பண்ணி மாத்தணும். அது மாத்தணும்.
அது எப்படி இவன் மாத்துறான்றது ஒரு பிளான். அவன் என்னென்னவோ பண்ணி பேசி பார்ப்பான். இவனோட இது அவனோட இதுல செலுத்தணும், மாத்தணும். அவன் என்னென்னவோ பேசி பார்ப்பான், அவனை மாத்த முடியாது. சோ ஒரு கட்டத்துல என்ன பண்ணுவான்னா ஒரு பிளான் வந்து புதுசா போடுவான். அப்போ நான் என்ன சொன்னா, இங்க இருந்து வந்து நம்ம சிங்கிள் டேக் போலாம், அப்பதான் அந்த டயலாக் வந்து இன்டென்ஸா இருக்கும். அப்புறம் நம்ம வந்து இப்போ ஆல்ரெடி நம்ம இந்த ஆக்சஸ்ல போயிட்டு இருக்கோம். சோ நம்ம வந்து அவன் மாறும் போது நம்ம 180 ரூல் பிரேக் பண்ணி ஆப்போசிட்ல போனா அவன் மாறுவான் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, அவன் எழுந்துப்பான், அவன் 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. அப்படியே சார்ஜ் அவுட் ஆகி அவன் பேசும்போது கேமரா அப்படியே மேல போகும். கிம்பிள் இது ரவுண்ட் ட்ராக்ல இல்ல, கிம்பிள் தான் பண்ணோம். அப்படிங்களா? அவன் எழுந்துக்கும் போது அப்படியே நிற்கும் கேமரா. அதுக்கப்புறம் அவன் திருப்பி ஒரு டைலாக் பேசுவான், ஷிஃப்ட் ஆகி திருப்பி அவங்க கூடயே டிராவல் ஆகி போவான். கேமரா டிராவல் ஆகி போயிட்டு அவங்க ஒரு ப்ரொஃபைல்ல வந்துடும். கேமரா அந்த ப்ரொஃபைல்ல வந்துட்டு அப்புறம் அவன் டைலாக் சொல்லுவான், அந்த மாதிரி கொள்ளடிக்க போலான்டான்னு சொல்லிட்டு அவன் கொஞ்சம் கிட்டத்தட்ட மாறுற ஸ்டேஜுக்கு வந்துடுவான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவான், அவன் வந்து சொல்லுவான், நம்ம கொள்ளடிச்சா இப்படிலாம் இருக்கலாம்டா அப்படின்னு சொல்லும் போது கேமரா அவங்ககிட்ட போவான். அவன் வந்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமா ஆகி பேசுவான். அப்படியே வந்து அவன் ஐடியா வந்து இதெல்லாம் டேரக்டரோட ஐடியா. அவரோட ஐடியா வந்து என்ன பாத்தீங்கன்னா, அவனோட மண்டை உள்ள போற மாதிரி ஒரு அப்படியே டில்டவுன் ஆகும். டில்டவுன் ஆகி அவன் மாறி இது வந்து தப்பா போகுது அப்படின்னு ரொட்டேட் ஆகும்போது அந்த 180 ரூல பிரேக் பண்ணி வேற ஆக்சஸ் வந்துடும். வேற ஆக்சஸ் வரும்போது பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து அந்த பக்கத்துல இந்த பக்கம் வந்துடும். வந்து அப்போ என்ன சொல்ல வரணும் ஆடியன்ஸுக்கு, அவன் வந்து ஒரு நல்ல முடிவுல இருந்தா அவனை வந்து இவன் மாத்திட்டான், இவன் வந்து அதை ஜெயிச்சிட்டான், அந்த மேட்டர் ஜெயிச்சிட்டான்னால மாறிட்டு கேமரா இந்த ஆக்சஸ் வரும். இந்த ஆக்சஸ் வரும்போது அப்படியே அது ஒரு சிங்கிள் டேக், அங்க இருந்து ஒரு சிங்கிள் டேக், எந்த லைட்டிங்கோட எல்லாமே ஒரே சிங்கிள் லைட்ல வச்சு பண்ணது, அது பண்ணது. அப்படியே இங்க வந்து முடியும் போது அந்த கட்டு வந்து முடியும். மற்றபடி எந்த ஒரு நாங்க கதை கூட வந்து கேமராவோ சைட்ல ஒர்க் பண்ணலான்றதுனால இது யோசிச்சு பண்ணது. அப்போ ஆக்சுவலா கேமரா நடிச்சிருக்கு. ஆமா. உங்ககிட்ட இன்னொரு கேள்வி ஒண்ணு நான் கேட்கலாம். நான் வண்டியில அவங்க ஹீரோ ஃப்ரெண்டும் வண்டியில போயிட்டு இருக்கும்போது சடார்னு ஒரு காசு வந்து அடிச்சது இல்ல, அது எப்படி சிஜி பண்ணீங்களா? எப்படி அது சிஜி எதுவுமே பண்ணல, ஸ்பாட்லயே வந்து டிசைட் பண்ணதுதான் அது. அவர் எழுதும் போது பாத்தீங்கன்னா அந்த காசு வந்து ஃபேஸ்ல படுற மாதிரி தான் நம்ம வந்து பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா அதுக்கான எந்த ஐடியாவும் வந்து அப்போ எங்களுக்கு தோணல. சார் அப்போ ஷூட் அப்ப பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம். அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பாட்ல வந்த ஐடியா தான் அது. என்னன்னா அந்த காசுல வந்து 2 சைடும் வந்து நம்ம ஹோல்ஸ் போட்டு ஊசி நூல் எடுத்து கட்டி 2 பேர் அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து அந்த எண்டு டு எண்டு ரோடுக்கு எண்டு டு எண்டு பிடிக்க சொல்லிட்டு பைக்ல நம்ம கேமரா பிடிச்சின்னு உட்காந்துட்டு மாஸ்க் வச்சிருப்போம். அதுல எப்படி போயிட்டே இருக்கும். அப்போ அவங்க 2 பேரும் வந்து பாத்தீங்கன்னா அந்த காசை ரோல் பண்ணிட்டே வந்து ஆப்போசிட்ல வர மாதிரி பிளான் பண்ணிட்டு என்ன ஆச்சுன்னா கரெக்டா அவங்க ஃபாஸ்டா வருவாங்க. அதுல நம்ம அது நைட் நேரம்ன்றதால கொஞ்சம் தப்பிச்சிட்டோம். அவங்க ஃப்ரண்ட்ல வருவாங்க, கேமரா அப்படியே சார் போது டப்புன்னு அந்த மாஸ்க்ல வந்து அடிக்கும் போது அப்படியே அதை கட் பண்ணி அது ரியலா எடுத்ததுதான். அது எந்த சிஜிஎம் பண்ணல, எந்த எடிட்டிங் எதுவுமே இல்ல. சூப்பரா பண்ணிருந்தீங்க. அந்த ஒர்க் நல்லா இருந்தது, கேமரா ஒர்க் நல்லா இருந்தது. அடுத்தது அப்புறம் இன்னொரு கேள்வி என்னன்னா, சுடுறதுக்கு அப்புறம் அந்த போலீஸ் வந்து துப்பாக்கி வச்சுட்டு இருப்பார்ல மாஸ்க் போட்டுட்டு, இப்போ பேக்ல வந்து அந்த ஒரு லேடி ஒருத்தவங்க அந்த ஆட்டோல வந்து இருப்பாங்க. அது எதுக்காக? அது எது புரியல எனக்கு. அதெல்லாம் அதான் இப்ப அந்த 5 கேரக்டர்ல வந்து அவனுக்குள்ள இருக்கு நானா இருக்கிற ஒரு கேரக்டர், ஒரு கெட்டவனா மாறணுமான்ற கேரக்டர், மீதி 3 கேரக்டர் நம்ம வந்து 3 கேரக்டர் வந்து முடிச்சிட்டோம். அந்த கேரக்டர் தேவையில்லைன்னு நான் ஒதுக்கிட்டேன். இப்ப எனக்குள்ள இருக்கிறது நான் நல்லவனா கெட்டவனா. அப்படி இருக்கும்போது நான் நல்லவனா இருக்கணும்னா அந்த கெட்டவன்றத தாண்டிதான் நான் போகணும். அந்த கெட்டவனை அழிச்சா எனக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு அப்படின்றத மென்ஷன் பண்ணதான் அந்த பொண்ணு வச்சோம். ஒரு நல்ல லைஃப் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, கெட்டவனை கடந்து போகணும். இந்த கெட்டவனை அழிச்சிட்டா நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு. கெட்டவனோட நம்ம நல்ல லைஃப் கிடையாது இல்ல, தனக்குள்ள இருக்கிற கெட்டவனை அழிச்சிட்டா நம்மளுக்கு ஒரு நல்ல லைஃப் இருக்கு அப்படின்றதுதான் அந்த கான்செப்ட்ல தான் அது வச்சு நல்லா சொன்னீங்க. அப்புறம் அந்த எல்லா கேரக்டருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. குறிப்பா அந்த ஹீரோ ஃப்ரெண்டும் ரொம்ப நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அவங்க எப்படி செலக்ட் பண்ணீங்க? பார்த்தீங்கன்னா ரைட்ரு கலைவாணன் இருக்கார்ல, ரைட்ரு கலைவாணனும் நாங்கள் எல்லாம் சேர்ந்து தான் அது ரைட் பண்ணுவோம். ஸ்டோரி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் ரெடி பண்ணுது. ஹீரோ வந்து கேரளா, அவர் வந்து தமிழ்நாட்டில் இல்லையா அவரு? அதான் ஒரு மாதிரி டவுட்டா இருந்துச்சு, அதான் கேட்டேன். அவர் வந்து ஒரு ஆர்ட் ஸ்டூடெண்ட். ஆமா, ஆக்டிங்காக படிக்கிறாரு. பரிச்சு பாட்டில் இருக்கிறாரு. படிக்கிறாரு. அவரு நம்ம ரைட்டருக்கு தெரிஞ்சவரு. இருக்கும்போது அவருக்கு ரெஃபர் பண்ணாரு, நல்லா பண்ணுவேன் தம்பி அப்படின்னு சொல்லும்போது
சரி நம்ம கூட்டு ட்ரை பண்ணலாம்னு சொல்லிட்டு ரிஹர்சல் பார்க்கும்போது நல்லா பண்ணாரு. சரி அவரே பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணும்போது உண்மையாவே நல்லா பண்ணியிருந்தாரு. நல்லா ஆக்டிங்லாம் இல்ல தெரியல அந்த இல்ல தெரியல நல்லா பண்ணிருக்காரு. சொன்னாரு. இல்ல இல்ல அதான் நல்லா பண்ணிருக்காரு, அதனாலதான் கேட்டேன். நல்லா பண்ணிருக்காரு. அவர் எப்படி செலக்ட் அதே மாதிரி பண்ணி வந்து விவேக் அவரு ஹீரோட ஃப்ரெண்டு அவரும் நல்லா பண்ணிருக்காரு. நல்லா அவரு கர்நாடகா இல்ல இல்ல அவரு வந்து பாண்டிச்சேரி. சரி சரி சரி. அவரு வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு தம்பி தான். அவரு கேட்டேன். அவரு ஆக்சுவலா ஆக்டிங்ல வந்து பயங்கர இன்ட்ரெஸ்ட். நிறைய ரீல்ஸ் அதெல்லாம் பண்ணி அவர் சேனல்லாம் வச்சிருக்காரு. அவரையும் கேட்டேன். அவரு பண்றேன்னாரு. ஆனா நல்லாவே பண்ணிருக்காரு. நான் எதிர்பார்த்ததை விட நல்லா பண்ணிருக்காரு. ஆக்சுவலா அவர் ஹீரோ மெட்டீரியல். அவர் இன்னும் கேட்டீங்கன்னா நீங்க அடுத்த படத்துல ஹீரோ கூட யூஸ் பண்ணலாம். நீங்க ஏன்னா நல்லா பண்ணிருக்காரு. கண்டிப்பா கண்டிப்பா. சரி சரி நல்லா பண்ணிருக்காரு. அவர் நல்லா எதிர்காலம் இருக்கு. கண்டிப்பா. எல்லாமே நிறைய சீன் சொல்லினே போலாம். அந்த சீன் அந்த சீன் எல்லா சீனும் சொல்லிட்டே போலாம். எனக்கு ஒரு கன்ஃபியூஸா இருந்துச்சு ஒரு சீன். என்னன்னா கடைசி சீன் அவர் அந்த முடிவெட்டுகள்ல இருந்து வண்டி எடுத்துட்டு வந்து ஒரு ஸ்கூல் படிக்கிற பையனை வந்து பார்த்துட்டு அவங்க கிட்ட போய் நின்று இவர் பாக்கெட்ல இருக்கிற பேனை எடுத்துட்டு அந்த பாக்கெட்ல அவர் அந்த பையன் பாக்கெட்ல வச்சுட்டு அப்படி திரும்பி ஸ்மைலோட போறாங்கல்ல, அது என்ன சொல்ல வரீங்க? ஆக்சுவலா வந்து அது இவன் வந்து சலூன்ல இருந்து வெளியே வரும்போது என்னன்னா அவன் வந்து தெளிவாகி வரான். இந்த கனவுல நடந்ததை யோசிச்சு அதுக்கப்புறம் அவனுக்குள்ள இருந்த குழப்பம்லாம் தெளிவாகி ஹேர் கட் பண்ணிட்டு ஃப்ரெஷ்ஷா ஒரு புது 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 இங்க என்ன மெசேஜ் சொல்றான்? நான் தெளிவாகி வர்றவன் என்ன மெசேஜ் சொல்றான்னா, அந்த பெண் வைக்கிறது மூலியமா என்ன சொல்றேன்னா நம்ம வந்து நம்மள அனலைஸ் பண்ணணும். ஆக்சுவலா இதுல முக்கியமான இந்த ஸ்டோரி என்னன்னா நம்மளே அனலைஸ் பண்ணணும். நம்மளை அனலைஸ் பண்றதுக்கு உதவியா இருக்குது என்னன்னா ரொம்ப சீக்கிரமா நம்மளை அனலைஸ் பண்ணணும்னா ஒரு அறிவு வேணும். அந்த அறிவு வந்து வளர்த்துக்க கல்வி ரொம்ப முக்கியன்றதுக்கு தான் இந்த ஸ்கூல் பையனை நீங்க சூஸ் பண்ணி பெண் எடுத்துட்டு போய் வைக்கிறது. பொதுவாக வந்து எதுவாக இருந்தாலும் ஒரு சின்ன படமா இருந்தாலும் சரி பெரிய படமா இருந்தாலும் சரி டீம் ஒர்க் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. உங்க படத்துக்கு எப்படி அது எப்படி அமைஞ்சது? குறிப்பா சொல்லி போனோம்னா இப்போ ஹீரோ ஃப்ரெண்டு அவங்க எப்படி ஒத்துழைச்சாங்க? எப்படி அந்த டைமிங் கரெக்டா வந்து உங்க டைமிங் கரெக்டா வந்துருவாங்களா? அவங்கள பத்தி சொல்லணுமா? சொல்லும் போதே வந்துட்டாங்க. வணக்கம் 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 வணக்கம். டைமிங் பத்தி பேசும்போது கரெக்டா 2 பேரும் இந்த டைமிங் வராங்க. எப்படி இப்ப எப்பயுமே இப்படிதான் வருவாங்களா? அது நான் சொன்னதில்ல, அதான் பாத்தீங்கல்ல. இப்ப பாத்துறேன். அதுதான் லேட் தான் எப்பயுமே. கை கொடுங்க. ரொம்ப நல்லா பாவம் ப்ரொடியூசர் அவரும் வரைக்கும் டைரக்டர் நினைச்சு மனசு கஷ்டப்பட்டு இருக்கிறது. ஏன் உங்களை வச்சு எடுத்ததுனாலயா? அப்படி இல்ல. ஏன்னா நிறைய அவரோட பினான்சியலா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாருங்க இதுல. அதெல்லாம் ரொம்ப பண்ணிருக்காரு. சந்தோஷப்பட்டீங்களா பார்த்து? பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா வெளிப்படையா கேட்டீங்கன்னு சொல்றேன். அங்க இருந்து வந்து இவரை இது மாதிரி பண்ணி வச்சிருக்கீங்களே? இங்க இருந்து போண்டியில தான் படிச்சிருக்கு. பாண்டியில அது எங்களுக்கு நல்லா இருக்கீங்க. வேணாம் பாண்டியில எங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைச்சது. ஏன்னா அவர் பணம் போட்டிருக்காரு. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் வரும்போது டைரக்டர்ல படம் ஸ்டார்ட் பண்ணும்போது செயின் மோதிரம் எல்லாம் போட்டு கார்ல வச்சிருந்தேன்னு சொன்னாங்க. அதெல்லாம் போயாச்சு. நல்லா பண்ணிருக்கீங்க. வேற என்னென்ன வீடு இருக்குன்னு சொன்னாரு. அடுத்த படம் வாடகைக்குதான். அடுத்த படமும் நாங்க பிளான் பண்ணிருக்கோம். அதுக்கு என்ன போடுறேன்னு சொல்லியிருக்காரு. வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த லேண்ட் வச்சு நம்ம பண்றோம் பெருசா ஃபியூச்சர் ஃபிலிமுக்கு நாங்க பிளான் பண்ணிருக்கோம். இப்போ வந்து நாங்க பைலட் பண்ணிருக்கோம். ஓகே. அடுத்து ஃபியூச்சர் தான். ஃபியூச்சர்ல அதுக்கு க்ரோ கணக்காகுமே. வீடு வித்தலான்றீங்களா? டைரக்டர் இல்ல கிட்னி இருக்கு சார். சரி என்னமா பண்ணி நல்ல படமா கொடுத்தா சரி. வேற ப்ரொடக்ஷன் பத்தி பார்த்தா வாயை திறக்க மாட்டேன். ப்ரொடக்ஷன் பத்தி பேசினா ஒரு மனக்குமுறல் அதெல்லாம் வரும் இல்ல, அதனால அப்படி கம்முன் ஆயிடுவாரு. நீங்க வேற கேளுங்க என்கிட்ட. இவரை பத்தி தான் ஹீரோ கிளம்பி இறங்கி இருக்கீங்க. படத்தை என்னவா வந்திருக்கு எப்படி? ஏன்னா ப்ரொடியூசர் பத்தி என்ன சொல்லுங்க. ஹீரோ டைரக்டர் பத்தி பேச ப்ரொடியூசர் பத்தி பேசுங்க. ப்ரொடியூசர் கிடைக்க மாட்டாரு. டைரக்டர் பத்தி கூட பேசலாம். ப்ரொடியூசர் நல்லா பாத்துட்டாரா? நல்லா கேர் நல்லா எல்லா கேர் ஒன்று கொடுத்தாரா? பரவாயில்ல ப்ரோ, சூப்பர்.
இந்த ஷார்ட் பிலிமுக்கு கேரளால வச்சு ஆர்டிஸ்ட வந்து கேரவன் வந்து அவரோட கார் தான், அதுதான் எல்லா பொருளும் இருந்தது. அதுலயே அப்படி சொல்ல வரீங்க. ஃபர்ஸ்ட் தூக்கம் எல்லாம் அந்த கார் தான். கார் தான். அதனால அதெல்லாம் நல்லபடியா பாத்து எப்படி பாத்துட்ட சொல்லு, என்ன நல்லபடியா பாத்துக்கிட்டாரு. எனக்கு உனக்கு அந்த மலையாள ஸ்லாங் கொஞ்சம் ஏதோ டவுட்டாவே இருக்குது. பொங்கல் கூட பொங்கல்னு சொல்றேன் வேலைக்கு இல்ல நான் ஒண்ணு சொல்றேன். அதை விட எல்லாருமே நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க. என்னன்னா நாங்க எடுக்கும்போது வந்து ஃபுல்லா பனிதான். அது வந்து இவங்க 2 பேர் கூட பரவாயில்ல, கொஞ்சம் சின்ன வயசு. அதுல வந்து போலீஸா ஒருத்தர் பண்ணியிருப்பாரு, இன்னொருத்தர் தாத்தா. ஆமா நான் சாரி வந்து நான் மறந்துட்டேன். அந்த வயசானவங்க ஒருத்தவங்க பண்ணியிருப்பாங்க. அப்புறம் அந்த இன்ஸ்பெக்டர் நல்லா பண்ணியாரு, நல்லா பண்ணியிருந்தாரு. அப்புறம் அந்த இன்னொரு போலீஸ் கேரக்டர் நல்லா பண்ணியிருந்தாரு. அவங்கள பத்தி அவங்க வந்து எல்லாருமே ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. வந்து நான் ப்ரொடக்ஷன் பண்ண நல்லா ஃபுல் பண்ணி அந்த அந்த மார்கழி மாசம் அந்த மாதிரி எடுத்தீங்க ஷூட் இருக்கும். நீங்க ஒரு ஒரு ஆக்டரோட மைண்ட் செட் என்னன்றது ஒரு வார்த்தையில காட்டிட்டு எல்லாமே 18+ பேசுறீங்க. அப்படிலாம் இல்லைங்க, மார்கழி மாசம் தாங்க பனியா இருக்கும். அவர் பனின்னு சொன்னாரு, அதனால ஒரு மார்கழி மாசம். படத்தை பத்தி ஒண்ணும் கேட்கல, எல்லாம் மார்கழி மாசம் அங்க என்ன அந்த மாதிரி கேட்டு. சரி, எதுவும் தவறா கேட்டுதான் என்ன மன்னிச்சிருங்க, உங்க வீட்டு பிள்ளை நினைச்சு மன்னிச்சு. நெக்ஸ்ட் போங்க, சொல்லுங்க. அதான் அந்த வயசான ஒரு கஷ்டப்பட்டு நடிச்சாரு. ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த கஷ்டத்தை நான் சொல்லவா? ஆக்சுவலா வந்து எங்களை வந்து பாத்தீங்கன்னா லாஸ்டா சாவ வச்சு படுக்க வச்சுட்டாங்க கீழே மட்டும். என்ன எவ்வளவு நேரம் படுத்துட்டு இருக்காது, இவங்க பாட்டு படுத்துட்டு கட்டு கூட மாட்டோமா. இவர் இவருக்கு ஷார்ட் வைக்கிறாங்க, அதுல வச்சுட்டு இவங்க கட்டே பண்ண மாட்டாங்க. நானாச்சும் பரவாயில்ல, சரி ஒரு வயசு உடம்பு ஓரளவு தாங்கும். வயசானவர் பக்கத்துல படுத்துட்டு ஒரு சவுண்ட் கேக்குது, குளிர்ல பல்ல அடிச்சுக்காது சவுண்ட் கேக்குது. பார்த்தா இவரோட கிடைச்சிட்டு இருக்கு. அவரு என்ன இது தம்பி இருக்கும் அப்படியே படுன்றாரு என்ன நைசா. ரொம்ப அவருதான் ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணாரு. ரொம்ப பனி பயங்கரமா இருந்தது, ரொம்ப ஜில்லுன்னு இருந்தது அந்த தரையே. அவருக்கு இந்த கூட இல்ல, அவருக்கு நான் உங்க மூலமா வாழ்த்து. வில்லேஜ்ல உள்ள இடத்துல யாருக்கும் ஆமா, ஒரு டீ கூட டக்குன்னு போயிட்டு எதனா குடிக்கணும்னா கூட கஷ்டம் அந்த இடத்துல, ஏன்னா எதுவுமே இருக்காது. லொகேஷன் நல்லா இருந்தது. ஆனா லொகேஷன் தனி பிரிட்ஜ் நம்மளுக்குன்னு கிடைச்ச மாதிரி இருந்தது. ஆமா, அந்த பிரிட்ஜை நாங்க ரொம்ப தேடணும். அது ஒருத்தர் மூலியமா எங்களுக்கு கிடைச்சது. நல்லவருக்கு நல்ல மனுஷன், பயங்கரமா சப்போர்ட் பண்ணாரு. அந்த பிரிட்ஜ் ரெடி பண்ணது அவரு. அந்த பிரிட்ஜ்ல லைட் எல்லாமே அவர் தான் ரெடி பண்ணாரு. கடைசியா அவர் பேர் சொல்லுங்க. அவர் பேரை கடைசியா சொல்றேன். சரி ஒரு முக்கியமான ரோல்ல நடிச்சிருக்காரு. அப்படிங்களா? நம்ம படத்துலயா? ரொம்ப பெரிய முக்கியமான, அது வந்து ரொம்ப நேரம் வரும், ஆனா யாரும் நோட் பண்ணிருக்க மாட்டாங்க. கண்டிப்பா நீங்க சொல்றீங்க. சொல்லுங்க ஃபைனல். அது அந்த ஒரு தியாக மனப்பான்மையோட நம்மளோட படத்துல ஒர்க் பண்ண யாருன்னா மிஸ்டர் அசோக். அந்த கேரக்டர் உங்களால யாரும் மறக்க முடியாதான். இன்னொரு வாட்டி 10 வாட்டி பார்த்தாலும் அதுல தெரியாது, எப்ப வந்து போதுன்னு சொல்ல முடியாது. முடி ரொம்ப நேரம் வெட்டிட்டு இருப்பாரு, முடி வெட்டுறாரு தெரியாம. ரொம்ப நன்றி. நம்ம கலைவாணன் ரைட்டர், அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்து எண்டிங், அதாவது இந்த படம் வந்து ஸ்டார்ட் பண்றதுல இருந்து அதாவது ஸ்கிரிப்ட் ரெடி பண்றதுல இருந்து என் கூட இருந்தாரு. கடைசியா முடிகிற வரைக்கும் அவருக்கும் எனக்கும் நாங்க 2 பேரும் அடிச்சுக்காத குறைதான். அது ஒரு சினிமானாலே அது அந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல நிறைய முரண்பாடுகள் வரதான் செய்யும். அது ஒரு கமிட்மெண்ட்டுக்குள்ள இருக்கணும்ன்ற ஒரு இதுல கரெக்டா அவரோட வேலையை கரெக்டா பண்ணாரு. அவருக்கும் நான் இந்த நேரத்துல நம்ம கூட இல்ல, அவரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அதுக்கப்புறம் இதுல நிறைய பேர் எனக்கு ஹெல்ப் பண்ணிருக்காங்க. டெக்னீஷியனா, ஆடியோ 2 பேரு லைட்டு யாத்ரா சீனிவாசன் சார் வந்து அவரு அந்த போலீஸ் அவரு வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம் எடுத்துட்டு இருக்காரு. அப்போ வந்து படத்துல கூட அசிஸ்டன்ட் டைரக்டரா ஒர்க் பண்ணிருக்காரு. ஓ சூப்பர் சூப்பர். யார் அந்த போலீஸ் ஜீப் ஓடிட்டு வருவாரு, நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேரு
எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம இந்த படத்துல வந்து ஒர்க் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் இல்ல, எல்லாருமே எல்லாம் இந்த படத்துல ஒர்க் பண்ண எல்லாருமே எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம உண்மையா வந்து உழைக்கணும் அப்படின்னு வந்து உழைச்சிருக்காங்க. அதுக்கான பலன் கிடைச்சிருக்கு. அதுக்கான பலன் தான் இந்த அவுட்புட். கண்டிப்பா சார் கோச்சிக்கலன்னா நான் ஒரு கொஸ்டின் இவரை கேட்டுக்கலாம். தாராளமா கேளுங்க. ஒண்ணும் இல்ல சார், இப்போ வந்து உங்களுக்கு வந்து ஒரு படம் நீங்க எடுத்து முடிக்கிறீங்கன்னா அதுக்கு வந்து கேமரா ஒர்க் ரொம்ப முக்கியமானது. அதாவது உங்களை புரிஞ்சு நடந்துக்கணும். அவர் எப்படி, அதுக்கு உங்களுக்கு எப்படி இருந்தது, அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி சொல்லுங்க. சொல்றதுன்னா நான் தான் அவரு, அவர் தான் நான்ற மாதிரி. ஓ, ஓர் உடல் நிழல்கள் மாதிரி இருந்திருக்கீங்க. ஓர் உடல் நான் சொல்றத வந்து இப்ப சிங்கிள் ஷாட் எடுக்கணும்னு சொல்றோமா, அதுக்கு உடனே அவர் ரெடியா ரெடியா நீங்க என்ன போய் வந்துருவீங்க. அவர் கஷ்டப்படுவாரு, நீங்க சொல்லுவீங்க, அவர் கஷ்டப்படுவாரு. நம்ம எது சொன்னாலும் அதுக்கு வந்து இது முடியாதுன்ற வார்த்தையே வராது. சொன்னது இல்லை. ஆனா அவருக்கு பேமெண்ட் எது பெண்டிங் வச்சுன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். அவருக்கு பேமெண்ட்டே கிடையாது. அப்படியா? இது நடிச்சவங்க யாருக்கும் பேமெண்ட் இல்லையா? கூட கிடையாது. இல்ல பேமெண்ட் நான் வாங்கினேன், பொய் சொல்லக்கூடாது. எவ்வளவு வரீங்க? ஏன்னா கேமரா அது எப்படிங்க சொல்ல முடியும்? அப்படியா? செக்ல கொடுத்தாரு சார், செக்ல வச்சிருக்காரா சார்? என்ன பேமெண்ட் ஃப்ரீயா தான் பண்ண இன்ஸ்பெக்டர் கேரக்டர் பண்ணார்ல, அவரும் வந்து நல்ல டேலண்டட் ஆக்டர் தான். ஆல்ரெடி நிறைய ஷார்ட் ஃபிலிம் பண்ணியிருக்காரு. அவரோட ஒர்க்கும் நல்லா இருந்துச்சு. அவுட்ல நல்லா அவரோட ஒர்க்கு ஓவராலே எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸும் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அதனாலதான் இந்த அவுட்புட். இன்னொரு கொஸ்டின் கேளுங்க. அடுத்த படம் டைரக்டர் சார் எப்ப எடுப்பாரு? இது முடிச்சுட்டு உங்க கையை கொடுத்துட்டு கேட்கலாம்னு வச்சு நீங்க கேட்டீங்க. அடுத்த படம் எப்ப எதிர்பார்க்கலாம்? அது என்ன மாதிரி பட்ஜெட்? ஷார்ட் ஃபிலிமா இல்ல ஃபியூச்சர் ஃபிலிமா எப்படின்னு நீங்க சொல்லிடுங்க மக்கள் முன்னாடி. அதை வந்து எங்க ஹீரோ சொல்றாரு. ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டு சொல்லுவாங்க. 2 பேரும் சேர்ந்து சொல்லுங்க. இல்ல நான் சொல்றதுக்கு இது இல்லை, அவர்தான் சொல்லலாம். திரும்பி நீங்க சொல்லுங்க. சொல்லுங்க. டேரக்டர் உள்ள ஒரு 4 மோதிரம் 2 செயின் எடுத்துறானா? என்கிட்ட எதுவும் இல்லை. இப்ப எப்போ ஸ்கிரிப்ட் ரெடியா இருக்கா? ஸ்கிரிப்ட் எல்லாம் ரெடியா இருக்கு. நம்ம கிட்ட ஒரு ப்ரொடியூசர் ஒருத்தர் இருக்காரு. யாரு அவரு? அவர் பேரு வந்து அசோக் புரன் சொல்லுவாங்க. நீங்க தான் கூச்சல் எனக்குள், அதுக்கு டைட்டிலுக்கான விளக்கத்தை எல்லாம் சொல்லிட்டீங்க. ஓகே, சூப்பரா இருந்தது. ஆடியன்ஸுக்கு இந்த படம் ஏன் பார்க்க வரணும்? அவங்க என்ன பார்த்தாங்கன்னா என்ன எடுத்துட்டு போகணும் இந்த படத்தை பார்த்துட்டு? இந்த படத்தை ஏன் பாக்குறோம்னா, இப்ப சமூகத்துல வந்து எல்லாருமே என்ன பண்றாங்கன்னா அடுத்தவன் குறை சொல்லிட்டே தான் இருக்காங்க. ஆக்சுவலா இந்த படம் என்ன சொல்ல வருதுன்னா, நீ உன்னை சரி பண்ணீங்கன்னா, யாருக்கும் டிஸ்டர்ப் இல்லாம நீ வாழ்ந்தனா, அதே மாதிரி எல்லாரும் நினைச்சா இந்த சமூகம் வந்து ரொம்ப ஸ்மூத்தாகவும் லைஃப் வந்து நல்லாவும் இருக்கும்ன்றதுதான் இந்த படம் சொல்ல வர்றேன். சூப்பரா சொன்னீங்க. ரொம்ப நன்றி. நம்ம நிகழ்ச்சி வந்தது. எல்லாரும் இது வரைக்கும் எங்க இன்டர்வியூ பார்த்துருப்பீங்க. லாஸ்டா என்ன சொல்லிங்கன்னா, இவரு தான் எங்க டைரக்டரு. இந்த கதையை பாருங்க, இந்த மாதிரி 1000 கதை வச்சிருக்கு. யாராவது ஒரு ப்ரொடியூசர் பாத்தீங்கன்னா எதனா பண்ணீங்கன்னா அடுத்து நாங்க பண்ணுவோம். வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சொல்றா, சொல்றேன்.